Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப குயிக்கா ஈஸியா செய்யற ஒரு சைடு டிஷ் தான் பார்க்க போறோம். பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த பூண்டு சட்னிக்கு பாத்தீங்கன்னா பெரிய இன்கிரிடியன்ட்ஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. ரெண்டு தான். பூண்டு அப்புறம் மிளகாய், வரமிளகாய் அவ்வளவுதான். இது ரெண்டு தான் தேவை. சோ நம்ம எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பூண்டு எடுத்துக்கலாம். ஃபுல் பூண்டு எடுத்துக்கலாம். இதை எடுத்து நல்லா தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கலாம். அடுத்து இது ரெண்டையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான அளவு தண்ணி ஊற்றினா போதும். அடுத்து சால்ட் தேவையான அளவு போட்டுட்டு லைட்டாக வாட்டர் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணியிருக்க பூண்டு சட்னி போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக இதை கொதிக்க விட்டால் போதும். எண்ணெயிலே நல்லா பாயில் ஆகணும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பூண்டு சட்னி. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அலாங் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்க அதையும் டச் பண்ணி ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.